Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So in the last class, we have started our session like in genetics. So genetics la நம்ம sex determination தான் last classல பார்த்திருந்தோம். And sex determination we have seen the heterogametic male and heterogametic females நம்ம சொன்னோம். And especially the sex determination I have explained in a very well in our last class. ஸோ ஒரு ஒரு ஆர்கனிசமோட செக்ஸ் டிட்டர்மின் பண்றது மேலா இல்ல ஃபீமேலா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்போதுமே எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன டிசைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மேல் தான் வந்து எல்லா விதத்துலயும் ஐ மீன் செக்ஸ் டிட்டர்மின் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் தட்ஸ் நாட் டோட்டலி ட்ரூ. சம் ஸ்பீஷீஸ் மேல் செக்ஸ் டிட்டர்மின் பண்ணுவாங்க அண்ட் இன் சம் கேசஸ் த ஃபீமேல் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுவாங்க. ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபேக்டர், ஏதாவது ஃபேக்டர் ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கலாம். பட் நத்திங் லைக் தட். ஸோ ஸ்பெஷல் ஃபேக்டர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் த குரோமோசோமல் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம இந்த இடத்துல முக்கியம் நம்ம சொல்லியிருந்தோம். தட் இஸ் ஹோமோகேமெட்டிக் அண்ட் ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன்ல இருந்தா செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணலாம். ஹோமோகேமெட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ண முடியாது. பிகாஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான குரோமோசோம் இருக்கிறதுனால XX ஆர் YY அந்த மாதிரி ஒரே மாதிரியான குரோமோசோம் இருந்ததுன்னா அதுல வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ண முடியாது. பட் இன் கேஸ் ஆஃப் ஹெட்ரோகேமெட்டிக் அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது XY ஆர் ZX XZ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் we have seen the Y chromosome and chromosomal basis of sex determinationல நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்து எக்ஸாம்பிள் ஹெட்ரோகேமெட்டிக்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஹெட்ரோகேமெட்டிக் மேல் அண்ட் ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹெட்ரோகேமெட்டிக் கமிங் டு த ஹெட்ரோகேமெட்டிக் மேல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா லைக் பக்ஸ், காக்ரோச்சஸ் இதுல வந்து XX அண்ட் X4 டைப் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கும். Like bugs, cockroaches and grasshoppers are comes under XX X4 type. அதுவே வந்து ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி XX and XY டைப்ல ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ட்ரோசோஃபிலாவுக்கும் இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்க்குமே வந்து ஹெட்ரோகேமெட்டிக் மேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் கமிங் டு த ஃபீமேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். த ஃபீமேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக் இன் நேச்சர். ஸோ இந்த ரெண்டு நம்ம இதுக்கு பிஃபோரா பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் XX XO or XXXY அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாம they are using two other alphabets like Z and W தான் யூஸ் பண்றாங்க. ZO 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 ZZ and ZW ZZ இந்த ரெண்டு தான் யூஸ் பண்றாங்க. ZO ZZ வரும்போது பாத்தீங்கன்னா moth, butterfly and domestic chickens எல்லாமே இதுல எக்ஸாம்பிள்ஸ் தான் வருது. ZW ZZ பாத்தீங்கன்னா gypsy moth, fishes, reptiles and birds are comes under ZW ZZ. So எக்ஸப்ட் இங்க பாத்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ்ல நம்ம சொல்லும்போது ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் இல்ல. ஸோ ஆம்பிபியன்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இதுல நம்ம எக்ஸாம்பிள நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் தீஸ் டூ லைக் ஆம்பிபியன் அண்ட் ஹியூமன்ஸ் மேமல்ஸ் வரும்போது த செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை த மேல் பார்ட்னர், நாட் பை த ஃபீமேல். அதே வெர்டிபிரேட்ஸ்ல ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேலா தான் இருக்கு, மேல் கண்டிஷன் இல்ல இந்த இடத்துல. அண்ட் ஐ ஹாவ் ஷோன் யூ தட் லைக் ஸோ அதுலயே நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் நம்ம பார்த்திருந்தோம். அந்த ஃப்ளோ சார்ட்ல பாத்தீங்கன்னா we have seen then Y குரோமோசோம் பத்தி நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஆக்சுவலா செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் குரோமோசோம்ஸ்ல நடக்குது, ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அதுல வந்து we know that humans we are having like a 23 pair of chromosome. அதுல 22 pair of chromosome ரெண்டு பேருக்குமே காமன் நம்ம சொல்லியிருந்தோம். because 22 pair of chromosome is called autosomes in both male and female. ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஆட்டோசோம் தான் நம்ம சொல்லுவோம். at the same time they are having the same properties and அதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது except the last chromosome, last pair of chromosome. the last pair of chromosome தான் நம்ம செக்ஸ் குரோமோசோம் சொல்றோம். இது வந்து ஃபீமேலுக்கு XX கண்டிஷன்லயும் மேலுக்கு வந்து YXY கண்டிஷன்லயும் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். and here you know that males நம்ம சொல்லும்போது you know the two types of sperms இருக்கும், X and Y. and we have seen this flow chart also. எப்படி வந்து இந்த இடத்துல செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். லைக் you can see the male 44 autosome and XY chromosome and in case of female 44 autosome and XX chromosome. so gametes வந்து ஆக்சுவலா வந்து செப்பரேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா the gametes separate like X தனியா பிரியும் and Y தனியா பிரியும். அதனால இங்க 22A கொடுத்திருக்காங்க. ஸோ 22A பேர் தான் ஆக்சுவலா 22 பிரிச்சிருக்காங்க. சாரி, இட்ஸ் நாட் அ பேர் பிகாஸ் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ல நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா இட்ஸ் இந்த கண்டிஷன் லைக் ஹாப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்.
நீங்க அட் த சேம் டைம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயும் மியாசிஸ் மைட்டாசிஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ மைட்டாசிஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் மல்டிபிள் டிவிஷன். ஒரு செல் அப்படின்றது 2n கண்டிஷன்ல இருக்கும். லைக் நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் த சொமேட்டிக் செல்ஸ் ஆர் ஆல்வேஸ் இந்த டிப்ளாய்ட் கண்டிஷன். லைக் நம்ம ஸ்கின் கீழே இருக்க செல் ஒரு 1000 செல்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த 1000 செல்ஸ்ல ஒரு அப்படியே 2 டிவைட் ஆகும், 2 மல்டிப்ளை ஆகும். லைக் 1000 into 2, ஸோ 2000 செல்ஸ் மல்டிபிளிகேஷன் ஆகும். தட் இஸ் அ மைட்டாசிஸ். அதுவே மியாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிடக்ஷன் டிவிஷன். ஹாஃபா இருக்கும். 2n கண்டிஷன்ல இருந்து n கண்டிஷனுக்கு மாறும். ஸோ ஒரு செல்னா ஒரு செல் தான், 10 செல்ஸ்னா 10 செல்ஸ் தான், அதுக்கு மேல வந்து ஆக்சுவலா வந்து போகாது. அண்ட் அதுவே வந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா தே ஆர் இன் த டிப்ளாய்ட் கண்டிஷன். ஆனா நம்ம கேமெட் சொல்லும் போது கேமெட்ஸ் சொல்லக்கூடிய ஸ்பெர்ம்ஸா இருக்கலாம் இல்லைன்னா எக்கா இருக்கலாம், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதனாலதான் நம்மளோட குரோமோசோம் நம்பர் வந்து ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ல நம்ம சொல்லும் போது 23 குரோமோசோம்ஸ் மட்டும் தான் சொல்லுமே தவிர இட் இஸ் நாட் த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், பிகாஸ் ஆஃப் த ஹாப்ளாய்ட் கண்டிஷன். And here you can see the 22A and plus X, that is 22A plus Y, 22 autosome plus 1 sex chromosome and 22A plus 1 sex chromosome. So ரெண்டு கேமெட்ஸ் தனித்தனியா பிரியுது. அதே மாதிரி தான் ஃபீமேல் கண்டிஷன் ரெண்டு கேமெட்ஸுமே தனித்தனியா பிரியும். and the rest is you know that. so ரெண்டுமே நம்ம கிராஸ் பண்ணாக்கா we will get some chromosome number. அதை வச்சு வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும். and then we have to see about the Y chromosome and male development. because இதுக்கு முன்னாடி நம்ம வந்து Y chromosome சைஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஐ மீன் X chromosome and Y chromosome ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணோம். X chromosome சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 165 MB இருக்கும். and they are having like thousands of genes இருக்கும். பட் Y chromosome ரொம்ப கம்மியான ஜீன்ஸ் தான் இருக்கும். and அதோட சைஸ் பாத்தீங்கன்னா லைக் 65 MB தான் இருக்கும். ரொம்பவே கம்மி தான் எக்ஸ் குரோமோசோம் விட. அதனாலதான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்லயே வந்து குரோமோசோம்ஸோட சைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் கேரோடைப்பிங் நம்ம ஸ்டடி பண்ணும்போது we will also study about this. அப்போ நமக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சைஸ் பத்தி ஈஸியா தெரிய வரும். பிகாஸ் எல்லா குரோமோசோமுமே பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் மாதிரி நல்லா அதோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். எல்லா குரோமோசோம் சேமா இருக்காது. சம் குரோமோசோம்ஸ் பாத்தீங்கன்னா அதோட குரோமோசோமோட சைஸ் அப்படின்றது வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரை பொறுத்து தான் அதோட சைஸ் அப்படின்றது டிஃபர் ஆகும். So we don't talk about the chromosome here, and we will discuss in the chromosome chapter. And chromosome chapter நம்ம சொல்லும்போது அதுல நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா Y chromosome and male development. because ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குரோமோசோமா நம்ம சொல்லலாம். அதுலயே நம்ம குரோமோசோம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு XX தான் இருக்கு. ஸோ எக்ஸ் நம்ம அந்த இடத்துல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கொண்டு வரதில்லை. பட் ஒரு ஃபீமேலுக்கும் மேலுக்குள்ள டிஃபரன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து 2 குரோமோசோம் பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அது X1 Y1 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் காமன் டு த ஃபீமேல். ஸோ எக்ஸ்ல வந்து ஃபீமேலுக்கு காமனா தான் இருக்கு. அதனால அதுல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் இன் கேஸ் ஆஃப் the other chromosome, that is a Y chromosome அப்படின்னு பாத்தீங்கன்னா the Y chromosome stand unique. அது ஆக்சுவலா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். current analysis of Y chromosomes has revealed numerous genes and regions with potential genetic function. so Y chromosome ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த Y chromosome ஸ்டடி பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஜீன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அட் த சேம் டைம் அதுல வந்து நிறைய ஜெனடிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. Some genes with or without homologous counterparts are seen on the X. Because Y chromosome வந்து ரொம்ப லென்த்தி கிடையாது, அது ரொம்ப ஷார்ட் குரோமோசோம் தான். இன் கேஸ் சில ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதே ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான். பட் ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஹோமோலாகஸ் காம்பவுண்ட் ஆர் சீன் அண்ட் எக்ஸ். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா Y குரோமோசோம்ல இல்லாதது X குரோமோசோம்ஸ்ல இருக்குன்றாங்க. And they also have the pseudo autosomal region, that is the parts that are similar with regions on the X chromosome with synapse and recombine during meiosis. அந்த recombination நடக்கும்போது அது கூட லோக்கஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த லாஸ்ட் கிளாஸ். I think you may remember that. And the remaining 95% of the Y chromosome is referred as a non-combining region on the of the Y. So மீதி இருக்கக்கூடிய வந்து கம்பைன் ஆகாதனால that is called a non-combining region சொல்லியிருக்காங்க. And I think இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கல. So the NRY, that is a non-combining region Y, is divided equally into functional genes and non-functional genes. அது ரெண்டு விதமா நம்ம செப்பரேட் பண்றோம். ஒன்னு பாத்தீங்கன்னா functional genes, that is euchromatic. U means true. Okay, functional இருக்கிறது வந்து நம்ம U ன்னு சொல்லுவோம்.
So U means true. Chromatic means a chromosome. So அதுல வந்து அந்த chromatic அந்த அந்த regions இருக்கு. And non functional genes பாத்தீங்கன்னா that is called heterochromatic. Hetero means different. So இதுல வந்து functional இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. But இது வரைக்கும் அதோட functions நம்ம மேபி ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கலாம். பிகாஸ் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ இருக்க குழந்தைங்களை பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். லைக் ஒரு 2 வயசு குழந்தை வந்து ஸ்விம்மிங் பண்றாங்க. இல்லைன்னா வந்து ஒரு 5 வயசு குழந்தை வந்து 1330 குறளும் வந்து சொல்றாங்க. இல்லைன்னா ஒரு 6-8 வயசு அந்த மாதிரி குழந்தை எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் தியர் டேலண்ட்ஸ் அப்படின்னு. பட் நம்ம அந்த ஏஜ்ல இருக்கும்போது நம்ம அதை செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதுல இப்போ இருக்க ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா they identified that நம்மளோட குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த ஜீன்ஸ் வந்து பெட்டர் ஜெனரேஷன்ஸ் வர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பண்ணாம இருந்த ஜீன்ஸ் எல்லாமே இப்ப எக்ஸ்பிரஷன் ஆகுது. சோ அது உங்களோட டேலண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வருது அப்படின்றதுதான் இதுல சொல்ல வந்தது. சோ முன்னாடி உங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் இருந்த டைம்ல அவங்க சின்ன வயசுல இருந்த நேரத்துல அவங்க அவங்களுக்கு அந்த டேலண்ட்ஸ் இருந்தாலும் அதை வெளியே அவங்க காட்டாம இருந்திருக்கலாம். பட் உங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பீங்க. பட் who knows உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதை விட ரொம்ப அட்வான்ஸ்டா சின்ன வயசுலயே அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா கூட இருப்பாங்க. லைக் யூ நோ தட் எலான் மாஸ்க் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிங் அப்படின்ற ஒரு கோடிங் நம்ம சொல்லும்போது இந்த பைத்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோடிங்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்றது புரியும். பைத்தான் இந்த ஜாவா இது எல்லாமே ஆக்சுவலா கோடிங் தான். அந்த கோடிங்கை வந்து சில பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்க. எலான் மாஸ்க்லாம் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்லயே ஆக்சுவலா படிச்சாரு. கேமிங்லாம் டெவலப் பண்றாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்லயே அவங்களுக்கு டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அவங்களுக்கு அந்த டேலண்ட்ஸ் அவங்க வந்து வெளியே கொண்டு வரதுக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கு. பட் ஈவன் யூ நோ தட் உங்களுக்கு அந்த டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் தட். பட் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு அது நல்லா பெட்டராவே வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதுன்னு தான் நம்ம சொல்லணும். And within the euchromatin regions is a gene called sex determining region Y. So இந்த Y chromosomes நம்ம சொல்லும் போது அந்த euchromatin that is a functional genes தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த functional genesல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரீஜியன் இருக்குன்றாங்க that is called sex determining region Y. அதுதான் வந்து SRY அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஸ் டிட்டர்மினிங் ரீஜியனோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் அந்த பேபியோட செக்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ரீஜியன் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனாலதான் அது வந்து SRY sex determining region Y. In humans, absence of Y chromosome inevitably leads to female development. கண்டிப்பா பிகாஸ் இப்பதான் இதுக்கு பிஃபோர்ல தான் நம்ம ஆக்சுவலா அந்த சார்ட்ல பார்த்திருந்தோம். let me go that. see here, see absence of Y chromosome. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பேபியோட பாடியில ஆக்சுவலா வந்து Y chromosome இல்லைன்னா ஷோர் அது ஃபீமேல் தான். யூ கேன் see the example here. இந்த எக்ஸ் குரோமோசோமையும் இதையும் வந்து கம்பைன் பண்றாங்க. ஸோ பேரண்ட் ஃபாதர் அண்ட் மதர் கம்பைன் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ல 44 ஆட்டோசோம் பிளஸ் XX குரோமோசோம். ஸோ இந்த இடத்துல ஒய்ன்றது இல்ல. ஸோ ஒய் இல்லைனாலே கண்டிப்பா அது ஃபீமேல் சைல்டு தான். ஸோ அதே மாதிரி இந்த கண்டிஷன்ல பார்த்தாலும் அதே மாதிரி தான் 44 ஆட்டோசோம் அண்ட் XX குரோமோசோம் தட் இஸ் அ ஃபீமேல். இது வந்து ஃபீமேல் கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்போ எந்த ஒரு கண்டிஷன்ல வந்து அந்த செக்ஸ் குரோமோசோம்ல Y அப்படின்றது ஆப்சென்ட் ஆகியிருக்கோ that leads to female. And some casesல genetic disorder வரும். genetic disorder we will see in our future session. So absence of Y chromosome inevitably leads to female development and this SRY gene is absent in X chromosome. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் செக்ஸ் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து Y chromosome தான். அப்போ அந்த செக்ஸ் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டரும் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Yல தான் இருக்கும். கண்டிப்பா Xல இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்ற ஒரே விஷயம் வந்து செக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் நம்ம சொல்லும் போது ஹோமோகேமெட்ஸ் அண்ட் ஹெட்ரோகேமெட்ஸ் கான்செப்ட் தான் நம்ம பேசிட்டு வரோம். ஹோமோகேமெட்ஸ் நம்ம சொல்லும் போது XX is a homogame, XY is the heterogame. அப்ப ஹெட்ரோகேமெட்ல வந்து செக்ஸ் டிட்டர்மினிங் கண்டிஷன்ஸ் அதுதான் நம்ம சொல்றோம்னா அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம்ல தான் அந்த செக்ஸ் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ரீஜியனும் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ரீஜியன் தான் நம்ம சொல்ற இந்த Y குரோமோசோம். இது வந்து நம்ம ஹியூமன்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப கண்டிப்பா அந்த X குரோமோசோம் அப்படின்றதுல அந்த செக்ஸ் டிட்டர்மினிங் SRY ரீஜியன் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். The gene product of the SRY is the testis determining factor.
ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிடிஎஃப் ஷார்ட்டா வந்து டிடிஎஃப்னு சொல்லுவாங்க. த ஜீன் ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஜீன் ப்ராடக்ட் அப்படின்னா தட் ப்ரோட்டீன். ஆக்சுவலி நம்ம பாடியில வந்து எப்படி வந்து ஆக்சுவலா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேரி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the first one it is starting with the DNA and it carries to the RNA and then it produces protein. Okay, so இதுதான் ஆக்சுவலா வந்து இந்த கண்டிஷனை வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம ஸ்டடி பண்ணுவோம். பட் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called it as a transcription. we called it as transcription. இந்த ப்ராசஸ் மூலமா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ கன்வர்ஷன் நடக்கும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்என்ஏல இருந்து we get a protein. ஒரு புரோட்டீன் நம்ம பாடியில நமக்கு சிந்தசிஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called it as a translation. ஓகே, டிரான்ஸ்லேஷன் மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து இந்த ஜீன் ப்ராடக்ட், இந்த ஜீன்ஸ் எல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஜீன்ல இருந்து நமக்கு புரோட்டீன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஜீன் ப்ராடக்ட் ஆஃப் த எஸ்ஆர்ஒய் இஸ் a testis determining factor. ஸோ டெஸ்டிஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் அப்படின்றது கண்டிப்பா அது நம்ம மேலோட ரீப்ரடக்டிவ் ஆர்கன் தான் நம்ம டார்கெட்டா சொல்றோம். டெஸ்டிஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் பிரசன்ட் இன் த அடல்ட் மேல் டெஸ்டிஸ். ஸோ இந்த டெஸ்டிஸ் டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டரும் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்ல இருக்கு. அதுவும் மேல் டெஸ்டிஸ்ல தான் ஆக்சுவலா இது பிரசன்ட் ஆகி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ஸை வந்து நம்ம ஃபர்தரா சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். And now we are going to see another concept is the dose compensation. Dose compensation அப்படின்னு சொல்லுவாங்க. What is dose compensation அப்படின்னு பாத்தீங்கன்னா compensation we know that compensateனா ஈடாக்குறது, ஐ மீன் ஈக்குவலா பேலன்ஸ் பண்றது, அப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ஈக்குவல் பண்றதுன்னு சொல்லலாம். தட் இஸ் கால்ட் காம்பன்சேஷன். காம்பன்சேட் பண்ணணும். இப்போ நம்ம ரோட்ல போகும்போது நம்மளோட பைக்கையோ இல்லை யாராவது ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்க நமக்கு ஒன்று பதிலுக்கு வந்து நமக்கு ஏதாவது சம்திங் அவங்க காம்பன்சேட் பண்றதுக்கு அந்த காம்பன்சேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பாடியிலே வந்து டோசேஜ் காம்பன்சேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ டோசேஜ் காம்பன்சேஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் இஸ் அ பார் பாடி. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as a பார் பாடி. BARR தான் பார் பாடி, BAR இல்ல. ஸோ in 1949 பார் அண்ட் பர்ட்ரம் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராசஸை டேர்ம் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் a condensed body in the nerve cells of female cat which was absent in the male. So இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கேட்ஸ் நிறைய பிரீட்ஸ் இருக்கு. அந்த கேட்ஸ்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு கேட் இருக்கு, சம்வாட் லைட் ஆரஞ்சிஷ் சொல்லலாம். அந்த லைட் ஆரஞ்சிஷ் கேட்ல ஃபீமேலோட பாடியில பாத்தீங்கன்னா அந்த நர்வ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நர்வ் செல்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது ஈவன் அந்த ஃபீமேலோட ஃபர்ல கூட, அந்த ஃபீமேலோட ஃபர் அந்த ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேர்ல எல்லாம் வந்து ஸ்பாட்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ், பிளாக் கலர்ல ஸ்பாட்ஸா இருக்கு. பட் மேல்ல இல்ல. அது ஒரு ரீசனா சொல்லுவாங்க. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கேட்டோட செல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும்போது எந்த விதமான செல்ஸும் எல்லா செல்லும் கிடையாது. எஸ்பெஷலி தே அப்சர்வ் த நர்வ் செல் அப்சர்வ் பண்றாங்க. அதுல வந்து ஒரு கண்டென்ஸ்டு பாடி, கண்டென்ஸ்டுனா லைக் ரொம்ப டார்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த நர்வ் செல்ல தெரியுது. ஆனா அதே லைக் ஒரு மேல இருக்கக்கூடிய நர்வ் செல்லையும் எடுத்து அப்சர்வ் பண்ணி பாக்குறாங்க இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூல. ஃபீமேல்ல பார்த்தா அந்த கண்டென்ஸ்டு பாடி ஸ்ட்ரக்சர் மேலோட சேம் ஸ்பீஷிஸ், இத்தனைக்கும் சேம் ஸ்பீஷிஸ் தான். ஸோ மேல்ல பாத்தீங்கன்னா அதோட நர்வ் செல் எடுத்து பார்க்கும்போது அந்த கண்டென்ஸ்டு பாடி இல்ல. ஓகே, கண்டென்ஸ் மீன்ஸ் நீங்க நியூரான்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. யூ கேன் see the neuron structure. ரொம்ப கிளியரா கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நான் அந்த இது மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் see the dendrites and dendrites நிறைய இருக்கும். and centerல we have the nucleus and this is the cell body and this is the axon. So axon ஓட structures எல்லாமே கண்டினியூஸா போகும். it just goes like this. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப இன்டெப்தா நம்ம நர்வ் சிஸ்டம்ல போக வேண்டாம். The condensed body was called sex chromatin by them and was later
referred as bar body. இந்த condensed body அப்படின்னு சொன்னது வந்து இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட் கிடையாது, பிகாஸ் இது வந்து நர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். ஓகே, n நான் போடுறேன். n stands for நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் எல்லா விதமான செல்ஸ்லயுமே இருக்கும் எக்ஸப்ட் ஆர்பிசி. மெச்சூர்ட் ஆர்பிசி மட்டும் இருக்காது நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இந்த நியூக்ளியஸ் வந்து நர்வ்ஸோட இந்த பர்டிகுலர் நர்வோட நியூக்ளியஸ் தான் இது. பட் கண்டென்ஸ் பாடி பாத்தீங்கன்னா அந்த செல்லோட கார்னர்ல இருக்கும். லைக் இதே மாதிரியான நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி அந்த செல்லோட கார்னர்ல ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த XY குரோமோசோமல் சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், male have only one X chromosome and whereas female have two. இப்பயே வந்து உங்களுக்கு இன்னும் ஆக்சுவலா புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். டோசேஜ் காம்பன்சேஷன் தான். இப்போ வந்து எதுக்காக இந்த டோசேஜ் காம்பன்சேஷன் சொல்றாங்க மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீமேல் ஹாவ் 2X குரோமோசோம். நம்ம இந்த இடத்துல வந்து Y குரோமோசோம் பத்தி நம்ம பேசவே இல்லை, பிகாஸ் ஃபீமேலுக்கு Y குரோமோசோம் கிடையாது. அதனால நம்ம Y குரோமோசோமை காம்பன்சேட் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சோ அதனால வந்து X குரோமோசோம் பத்தி பேசுறோம். ஃபீமேலுக்கு யூ நோ தட் எக்ஸ் குரோமோசோம் சொல்லும் போது ஃபீமேல் ஹாவ் 2X குரோமோசோம். பட் அதுவே மேல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மேல் கிட்ட ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்கும். சோ இன் ஆர்டர் டு காம்பன்சேட் அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மேலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் வரணும், இல்லைன்னா ஃபீமேல் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் குறையணும். ரைட், பிகாஸ் ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா XXY கண்டிஷன்ல இருக்கும். ரைட், ஏன்னா 2 எக்ஸ் வரும், ஃபீமேலுக்கு 2 மேலுக்கு 2 நம்ம சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு Y குரோமோசோம் இருக்கு, அதனால இட் லீட்ஸ் டு சம் ஜெனடிக் டிசார்டர். அதனால அந்த கேஸ்க்கு நம்ம போக முடியாது. அந்த மாதிரி கேஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா they convert into like சூப்பர் மேல் அந்த மாதிரி கண்டிஷன் மாறுவாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த லைக் நம்ம சொன்ன மாதிரி they may be both gonads உள்ள அந்த ஆர்கானிசம் மாதிரி லைக் டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட அவங்க ஆக்சுவலா வரலாம். அதனால வந்து அந்த டிசார்டர் நம்ம பத்தி அதை பத்தி நம்ம பேசல. பட் இங்க பாத்தீங்கன்னா மேலோட பாடியில ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு அண்ட் ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீமேல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் குரோமோசோம் நம்ம கம்மி பண்ணலாம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மேல்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. சோ அதனால ஃபீமேல்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் நம்ம கம்மி பண்ணா மேலும் ஃபீமேலும் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்ற நம்பர்ல காம்பன்சேட் ஆவாங்க. அப்போ நம்ம ஃபீமேல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் குரோமோசோமை காம்பன்சேட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டோசேஜ் காம்பன்சேஷன் ஆர் பார் பாடி. அந்த பார் பாடின்ற கண்டிஷன் தான் ஆக்சுவலா இப்ப நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். You can see here the XY chromosomal system of sex determination, male have only one X chromosome and female பாத்தீங்களா they are having 2X chromosomes. So female க்கு 2 X chromosome இருக்கு. And next ஒரு question, அவங்களே ஒரு question கேக்குறாங்க, என்னன்னு பாருங்க. A question arises, how does the organism compensate for this dosage differences between the sexes? இது எப்படி காம்பன்சேட் பண்ணும் அப்படின்றது கேக்குறாங்க. அதாவது மேலுக்கு, ஏன்னா இந்த டவுட்ஸ் உங்களுக்கு கூட வரலாம். சரி, ஓகே, மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, ஃபீமேலுக்கு 2 இருக்கு, ஒரு எக்ஸ் கம்மி பண்ணா காம்பன்சேட் பண்ணலான்றத நம்ம சொன்னோம், அந்த கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரைட், அப்ப இது எப்படி நம்ம காம்பன்சேட் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்ப ஃபர்தரா பார்க்கலாம். In mammals, the necessary dosage compensation is accomplished by the inactivation of one of the X chromosome in females. ஃபீமேல்ல இருக்கக்கூடிய 2 குரோமோசோம் இருக்கு இல்லையா, சோ இது ஃபீமேல் அண்ட் இது வந்து மேல். சோ மேல்ல நம்ம ஒன்னு இருக்குல்ல சொல்லியாச்சு, ஃபீமேல 2ன்ற கண்டிஷன்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் காம்பன்சேட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஈக்குவலா நம்ம காம்பன்சேட் பண்றதுக்காக இது ஒரு எக்ஸ், இதை நம்ம காம்பன்சேட் பண்ண போறோம். இமேஜின் பண்ணுங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can inactivate இந்த எக்ஸ் குரோமோசோமை நாம இன்ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஆக்டிவேட் பண்றதுனால இந்த ஃபீமேலோட பாடியில எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, she is a female, அவங்க ஃபீமேலா தான் இருப்பாங்க. ஃபீமேல் பாடியில செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீஷன் ஆகும். ஸோ அவங்களுக்கு நார்மலா தான் இருப்பாங்க, ஹெல்தியா இருப்பாங்க, பிசிக்கலா மென்டலா எல்லா விதமான ப்ராப்ளம், எந்த விதமான ப்ராப்ளமே அவங்க பாடியில இருக்காது. ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் இன்ஆக்டிவேட் ஆனா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ யூ நீட் நாட் வரி. இதை படிக்கும்போது, இதை நம்ம ஸ்டடி பண்ணும்போது கொஞ்சம் பயப்பட வேண்டாம். பட் இந்த இடத்துல டோசேஜ் காம்பன்சேஷனுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் தி எக்ஸ் குரோமோசோம் இன் ஃபீமேல்ஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இன்ஆக்டிவேட் பண்ணிட்டோம்.
இப்போ மேல்லே ஒரு X chromosome, so that both male and female have only one X chromosome, X functional chromosome. Okay, ஏன்னா இப்போதான் நம்ம ஒரு இதை இன்ஆக்டிவேட் பண்ணோம். அப்ப மீதி இருக்கக்கூடிய ஒரு X chromosome அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it must be the functional X chromosome. அப்ப அது X chromosome functional X chromosome இருக்கும்னு சொல்லிருக்காங்க. And we will see the next point, the Mary Lyon. So Mary Lyon அப்படின்ற ஒரு scientist என்ன பண்றாங்கன்னா, suggest that Barr body is represented as an inactive chromosome. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி ஒரு X chromosome inactivate பண்ணியாச்சு இல்லையா? So இவங்க என்ன பண்றாங்க, அந்த inactive chromosome which in females becomes tightly coiled. Female எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, like just imagine ஒரு குரோமோசோம், ஒரு X chromosome இருக்கு. அந்த X chromosome சைஸ் நார்மலா நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. சோ அந்த குரோமோசோம் இப்படி இருக்கு. ஓகே, பட் ஆனா நம்ம இந்த டோசேஜ் காம்பன்சேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, inactive chromosome, that is in which females become tightly coiled. Female ஓட chromosome என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ லென்த்தியா நம்ம போட்டிருந்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ இதுல கம்ப்ளீட்டா வந்து காயில் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணி, இதை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும், டைட்டா காயில் ஆகுது. சோ காயில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது we can say that like this. சோ டைட்டா காயில் ஆகும்போது பாத்தீங்கன்னா, you can see the அந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தெரியுது. and at the same time அது ரொம்பவே வந்து டார்க்கா தெரியுது, ரைட்? டார்க்காவும் தெரியும். so becomes tightly coiled into a heterochromatin. heterochromatina மாறுது. a condensed and visible form of a chromatin. நம்ம குரோமாட்டினோட chromatin ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம் ஜீன்ஸ்ல. சோ அந்த chromatin மாதிரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, chromatin ஸ்ட்ரக்சர் மாதிரி விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆக்சுவலா வந்து we called it as a Lyon's hypothesis. Okay, so we call it as a Lyon's hypothesis. இது ஒரு scientist propose பண்ணது. And the number of Barr bodies observed in cell was one less than the number of X chromosome. See, the number of Barr bodies observed in cell was one less than the X chromosome. இப்போ நம்ம நார்மலா ஒரு ஃபீமேல் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா, we know that ஃபீமேல 2 X chromosome இருக்கும். அப்ப Barr body எத்தனைன்னு பாத்தீங்கன்னா, so I will write here. So female having 2 X chromosome, right? Female having 2 X chromosome. இப்போ இந்த ஒரு X chromosome வந்து ஃபங்க்ஷனல் இருக்கு. So 1 X chromosome ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபங்க்ஷனல் இமேஜின் பண்ணுங்க. செகண்ட் இருக்கிறது inactive stage. Okay, second is inactive one. இந்த inactive-ஆ இருக்கக்கூடிய இந்த chromosome தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we called it as a Barr body. Okay, we called it as a Barr body நம்ம சொல்றோம். இப்போ அந்த அந்த Barr body எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 less than the number of chromosome. So total number of chromosome எத்தனை? 2. இப்போ நம்ம இதுல 1 லெஸ் பண்ண போறோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு இது இன்ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ 2 minus 1. இந்த 2ன்றது total number of X chromosome மைனஸ் டீஆக்டிவேட் பண்ணது எத்தனை, இன்ஆக்டிவேட் பண்ணது பாத்தீங்கன்னா 1. So the Barr body is 1. அப்ப இதுல இருக்கக்கூடிய Barr body 1 தான். இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. XO females have no Barr body. ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்ல தான் 2X இருக்கும், ரைட்? சோ நார்மலா இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்ல XX இருக்கும். XX இருந்தாலே அதுல ஒன்னு ஃபங்க்ஷன், இன்னொன்னு வந்து Barr body நம்ம சொல்லியிருக்கோம். பட் XO கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா XOன்னு சொல்லலாம், இல்ல X0. சோ 2X இந்த ஃபீமேலுக்கு இருக்கணும். ஆனா இந்த ஃபீமேலுக்கு இன்னொரு X இருக்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல 0ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, 0ன்ற கண்டிஷன் இருக்கு. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா Barr bodyன்றது இருக்கவே இருக்காது. ஓகே, Barr body, there is no Barr body. Whereas XXY males பாத்தீங்கன்னா அவங்களுக்கு Barr body இருக்கும். ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஹெல்தி மேல்ஸ்க்கு XY தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது இவங்க வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர் உள்ள ஒரு மேல். அப்போ இவங்களுக்கு 2X இருக்கு. அப்போ ஒரு வந்து ஃபங்க்ஷனலா இருந்தாலும் இன்னொன்னு Barr bodyயா தான் இருக்கும். ஓகே, so இதுதான் ஆக்சுவலா Barr body வருது. We will see many examples in the Barr body. Okay students, herewith I end this session and we will continue in the next session. Thank you students.